ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாலை அறுவடை பண்ணியிருக்கேன். புதினா மாடி தோட்டத்து புதினா அவ்வளோ கை வச்சு நம்ம எடுக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் புதினாலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே புதினாலாம் நான் கடையில் வாங்கிறது இல்லைங்க. வீட்டுக்கு தேவையான போட்டு எடுத்துருவேன். புதினா மெயினாக போகிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட மண் கலவை சத்து இல்லாமல் போயிடுச்சுன்னா போயிடும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை புதினாவுக்கு மட்டும் மண் கலவையை மாற்றி விடுங்க. அப்போ புதினாவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவே சூப்பராக வளருங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம சமையலுக்கு தேவையான கீரைங்க, எத்தனை வகை கீரை எடுத்துருக்கேன்னு பாருங்கள். மணத்தக்காளி நிறையவே வந்துடும் நம்ம தோட்டம் ஃபுல்லாக. அப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது பசலைக்கீரைங்க, பச்சை பசலை, சிகப்பு பசலை சொல்லுவாங்க, பச்சை பசலை. இது ஒரு தடவை நான் தோட்டத்தில் போட்டேங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி விதை வாங்கி போட்டேன். தோட்டத்தில் ஃபுல்லாகவே வந்துடுங்க, சம்மரானா வந்துடும். அப்புறம் இது பருப்பு கீரை, இது பண்ணைக்கீரைங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும். இது மஞ்சள் கரிசனாங்கண்ணிங்க, அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 வகை கீரை இன்றைக்கி நம்ம மாடியிலேருந்து எடுத்து கலவை கீரையாக. நான் கலவை கீரையாக தாங்க மோஸ்ட்லி கடைவேன், கடையிலேருந்து வாங்குறதே இல்லை. வாங்கினா சிறுகீரை மட்டும் வாங்குவேன். சூப்பரான கீரையான அறுவடைங்க ஈவினிங்கில். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்து பல வகை மல்லி ஈவினிங் அறுத்துருக்கேன். இதோடு சேர்த்து காலையில் மஞ்சள் கனகாமரமும் எடுத்திருக்கேன், அதோட கதமும் சேர்த்து கட்டி எடுத்து வச்சுருவேன். இதுதாங்க இன்றைக்கி மதியன்ற ஈவினிங்கோட அறுவடைங்க. பச்சை பசேல்ட்டு பாருங்கள்.